என் கைக்கு நிற்கிதுன்னா நான் வரும்போது போகும்போது பிஸ்கட் வாங்கி போகிறேன். நாய் இப்படி வளர்த்துக்கிட்டு அடுத்த ஆளை கிடைச்சி நாய் நம்ம யாரையா வளர்த்துக்கிட்டு இருக்கா? பிடிச்சி வைங்க சரிங்களா? பிடிச்சி வைப்பீங்க. உன் கைக்கு நின்றுச்சுன்னா உனே தானே கேட்பான். நாயை நான் வளர்க்குறேன்னா கோழி அடிச்சு போட்டு போயிடுச்சு. 5000 ரூபா பொருள், அவருக்கு 20 கோழி, எல்லார் வீட்லையும் 4 கோழி 5 கோழியை போட்டுச்சு. அது தெருவில் தெரிஞ்சு தெருவில் வளர்றதானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போ சாப்பாடு போடலையா இருக்கு? யாரையா சாப்பாடு போட்டுருக்கா? நீ எனக்கே பார்த்தேன் நான் ஜோறு போட்டதை வந்து அவர் பார்த்தாரா? அது குட்டி போட்டப்ப ஒரு பாலில் வாங்கி வச்சனால அதனால நிற்குது. சின்ன பிள்ளைல கடிச்சுன்னா என்ன இருக்குது? சின்ன பிள்ளை கடிக்கிட்டு பார்த்துக்குறோம். சின்ன பிள்ளை கடிக்கிட்டு கோழியை கடிக்குது, ஆடை கடிக்குதுன்னா வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கணும். போய் சொல்லு போ. இந்த அக்கா இப்போ கடிக்க தெரிஞ்சு என்னக்கா கை தெரிஞ்சு இல்லைக்கா? இப்போ இந்த அக்கா கடிக்க தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ண முடியும்? போய் கம்ப்ளைண்ட் கொடு போ. போய் கம்ப்ளைண்ட் தெருவில் தெரியுற நாய்களை நான் பொறுப்பாக முடியுமா? போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அது தெரு நாயினே, அதுக்கு என்ன உன சொல்றா? தெரு நாய் தானே, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் என் வீட்டில் வச்சிருக்கேன். நீ சேதுல போய் கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட்ல அங்கே வச்சு பேசிக்கிறோம். போ ஓ ராஜா, போ ராஜா, போ. எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். போ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கூட பார்த்துக்குறோம். ஆடு மாடு கோழியை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும், ரோட்டில் விட்டு வளர்த்தா என்ன பண்ண முடியும்? டேய் என்னடா பொறுப்புனா கம்ப்ளைண்ட் கொடு. போ அங்க பேசிக்கிறேன். போ நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடு. நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் நான் பாத்துக்கிறேன். போ யார் அது? ஏன் ஜவுரி நீ எதுக்கு சொல்ற? நான் தான் வாங்கி போடுறேன். அது ஏன் சௌரியம்? ஏன் காசு நான் வாங்கி போடுறேன். வா பாத்துக்கிறோம். நீ சேதுல கம்ப்ளைண்ட். சரி பாத்துக்கிறோம். போ நீ பாத்துக்கிறோம். நீ போ. நீ போயா பேசுற நீ? ஏய் போயா தம்பி, உன்னை மாதிரி 100 பேர்த்த பாட்டு வந்து உட்காந்துருங்க. கிளம்பு போ. நீ கம்ப்ளைண்ட குடுறா. போய் நான் பாத்துக்கிறேன். போடா நீ கம்ப்ளைண்ட கொடுப்பா. நீ மண்டையை திறந்துட்டே போ. நீ கம்ப்ளைண்ட போய் கொடு. நான் இங்கே தான் இருப்பேன். கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு வா, பாத்துக்குருவோம். போ. ஏன் சொந்த காசுல தானே வாங்கி போறேன். உன் கை காசுல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. தெருவில் 1000 நாய் போக அதுக்கு நான் பொறுப்பா? தெருவில் அது பிறந்தது இங்கே தான் இருக்கு. நீ எங்க இருந்து வந்தீங்க? பிறந்தது அது இங்கே தானே இருக்கு. நான் பிறந்த வளர்ந்தேன் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான் நான் இங்கே தான் பிறந்த, இங்கே தான் வளர்ந்தேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? போய் பார்க்க பாத்துக்க. போ உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? நீ பேசுற பேச்சுக்கு நான் உனக்கு போவான்னு பேசுறதே பெரிய மரியாதை. போ. ஏன் ஜவுரி 5 ரூபா 10 ரூபா ஏன் சொந்த காசுல வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன்? சொந்த காசுல வாங்கி போட்டுருக்கேன். நீ பிச்சை எடுத்தா போட்டுக்கிட்டு இருக்கேன். போய் அங்க கொடுக்கறத கூட நான் பாத்துக்கிறேன். நீ போப்பா. நீ போய் கொடுப்பா. நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பா. நான் பாத்துக்கிறேன்.